ஹலோ மக்களே, நம்ம சேனலில் இது வரைக்கும் ட்ரோல், தக் லைஃப்னு என்டர்டைன்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் எஜுகேஷன், மோட்டிவேஷன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலான்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக குழந்தைங்களோட இருக்க மக்கள் எப்படி எக்ஸாமுக்கு படிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, அவளுக்கு என்ன வீட்டில் ஜாலியாக சும்மா இருக்கா, அவள் ஹஸ்பண்ட் காசில் உட்காந்து சாப்பிட்றா, இப்படி யாராவது ஒருத்தராவது உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு தான் தெரியும் வீட்டில் இருந்தால் எவ்வளோ வேலை, அவமானம், பண பிரச்சனைன்னு. இது எல்லாத்துக்கும் தீர்வு நாம் வேலைக்கு போகிறதான்னு நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. சில பேர் வேலைக்கும் போயிட்டும் இருப்பீங்க. சில பேர் வீட்டிலேருந்தே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்தா என்னன்னு யோசிப்பீங்க. பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை தூங்குறதுக்கு முன்னாடி படிங்க. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிலபஸை கையில் வச்சுட்டு படிங்க. அப்போ தான் நாம் எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோன்னு தெரியும், நீங்களும் என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. 8 3 8 பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 தூங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. என்னடா படிக்க சொல்லிட்டு தூங்க சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நாம் எனர்ஜியாக தான் படிக்க முடியும். நம்ம எனர்ஜியாக இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல தூக்கம் தேவை. ஸோ 8 மணி நேரம் மறக்காமல் தூங்குங்க. ஸோ முதல் 8 மணி நேரத்தை தூக்கத்துக்குனே தனியாக ஒதுக்கி வச்சிடுங்க. அடுத்த 8 மணி நேரத்தில் உங்கள் வேலை, உங்கள் கணவருக்கான வேலை, உங்கள் குழந்தைகளுக்கான வேலை, வீட்டு வேலைன்னு தனியாக பிரிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த 8 மணி நேரத்தில் படிங்க படிச்சுட்டே இருங்க. 8 மணி நேரத்தில் தொடர்ந்து படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பிரித்து ஒர்க், ஸ்லீப், ஸ்டடி அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உங்களுக்கு இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு, வேலைக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ டைம் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீ டைத்தை யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு படிங்க. நெக்ஸ்ட் குழந்தைங்க இருக்கவங்களுக்கு வருவோம். உங்களுக்கு 0 to 6 months இருக்க குழந்தை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தனியாக குழந்தைக்கு சமைக்கிற வேலை இருக்காது. ஃபீடிங் பண்ணுற டைம் மட்டும்தான். ஸோ ஃபீடிங் பண்ணுற டைமில் நீங்கள் ஈஸியாக இருக்க சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். குழந்தை தூங்கினதுக்கப்புறம் உங்களுக்கும் ரெஸ்ட் தேவை. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மீத இருக்க நேரத்தில் மற்ற சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. 6 to 12 months இருக்க பேபியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக பகலில் பேபி ஒரு 3 hours தூங்குவாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் படிங்க. அண்ட் இரவில் ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைய விட்டுருங்க. 12 months முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சேட்டை தான் பிள்ளைங்க எல்லாரும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்லி கொடுங்க. மொபைலை கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்தா அவங்க அதை பண்ணுறப்ப, அம்மா நான் படிக்கிறேன் பாரு, நீ இந்த ஆக்டிவிட்டியை பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்களும் படித்து அவங்களே ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லி, யார் இதில் ஃபஸ்ட்டாக வரா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேம் வச்சு கூட நீங்கள் அதை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்களோட ஹெல்ப்பை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுற்றி இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கணவர்கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்க மாதிரி, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறப்பே நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி அவங்க கூட போய் லைப்ரரியில் ஜாயின் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஊரில் இருக்க லைப்ரரியிலையுமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி படிக்கிறாங்க. காலையில் கிளம்பி லஞ்ச் கட்டிட்டு போனீங்கன்னா ஈவினிங் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடலாம். ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு வெற்றி நிச்சயம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மோட்டிவேஷன் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்பாங்க. என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு அவங்க தான் மோட்டிவேஷன். பிகாஸ் அவங்க வீட்டு வேலை, குழந்தை, குடும்பம், அவங்க வேலை இது எல்லாம் முடிச்சுட்டு தன்னோட குடும்ப சூழலை மாற்றணும்னு சொல்லி எந்த கிளாஸ்க்கும் போகாம வீட்டில இருந்தே படிச்சு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கவங்க நிறைய பொண்ணுங்களை பார்க்குறோம். அவங்களுக்கும் வீட்டில் இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருந்திருக்கும், சப்போர்ட் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். அது எல்லாம் கடந்து தான் இப்போ ஆஃபீஸஸாக இருக்காங்க. ஸோ எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்காம, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழந்தைகளுக்காக நாம் ஜெயிக்கணும் எண்ணத்தோட ஓடுங்க. ஓட்டப்பந்தயத்தில் எவ்வளோ பேர் ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த ஒரு இடத்தை யார் பிடிக்கிறாங்கன்றதான் முக்கியம். ஸோ நம்பிக்கையோட ஓடுங்க. அந்த ஒரு இடம் உங்களுக்கு தான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிஒன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் பாசிட்டிவாக, மோட்டிவேஷனாக, இன்ஃபர்மேட்டிவாக நிறைய பார்க்கலாம். இது உங்கள் தக் லைஃப் தமிழச்சி. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய்.